தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 39 56 முடிய. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டிலுள்ள ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவள் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் எனவர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினிலே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மேய்ப்பராம் கடவுளை நினைத்து என் இதயம் கலிகூறுகின்றது. ஏனெனில் அவரது அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையிலும் என்னை பேறு பெற்றவர் என்பர். என்னை வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவரும் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரிய நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலங்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் அபிரகாமையும் அவரது அடிமரவனையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவு கொண்டுள்ளார். தாம் ஊழியராய இஸ்ரவேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மே மாதத்துடைய 31ஆம் நாளை இன்று தாயாம் திரு அவை புனித கன்னி மரியா எலிசபெத்தை சந்தித்த இந்த மாபெரும் நிகழ்வை இன்றைக்கு விழாவாக இன்றைக்கு நாம் கொண்டாட அழைக்கப்படுகின்றோம். அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாவுடைய சந்திப்பு உறவை வளர்த்து இறை அன்பை, பிறர் அன்பை வாழ அவர்களுக்கு அருள் வளத்தை கொடுத்தது. சந்திப்பு சாதாரணமாக இந்த மனித வாழ்விலே உறவை வளர்க்கின்றது. சந்திப்பு சமாதானத்தை கொடுக்கின்றது. சந்திப்பு ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆற்றலை கொடுக்கின்றது. சந்திப்பு ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலுமே ஒரு உயிரோட்டத்தை கொடுக்கின்றது. சந்திப்பு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. சந்திப்பு மனிதனுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொடுக்கின்றது. ஆம், இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த மே மாதம் முழுமையாய் அன்னை மரியாளுடைய வழிநடத்துதலையும் அன்னை மரியாளுடைய பராமரிப்பையும் நாம் நிறைவாக பெற்று இந்த மாதம் முழுமையாய் ஜப வாழ்விலும் ஜபமாலை ஜபிப்பதிலுமே இந்த மாதம் முழுமையாய் அன்னை மரியாளை நாம் போற்றுவதிலும் வணக்கம் செலுத்துவதிலுமே நாம் திருச்சபையினுடைய பாரம்பரியத்திலே நாம் பின்பற்றி இருக்கின்றோம். ஆக இந்த மே மாதம் அன்னை மரியாளை ஒப்பு கொடுத்த இந்த மாதத்திலே, அது இந்த மாதத்துடைய இந்த நிறைவு நாளிலே நன்றி கூறுவோம். ஆண்டவர் அளப்பரிய நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கின்றார். என்று மரியாள் எலிசபெத் அம்மாளை இந்த சந்திக்கின்ற இந்த நிகழ்விலே முற்றிலுமாக எலிசபெத் அம்மாள் தூயாவில் நிரப்பப்படுகின்றாள். காரணம், அன்னை மரியாள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு தன்னுடைய வாழ்விலே ஓடோடி சென்று அந்த எலிசபெத் அம்மாளுக்கு உதவி செய்ய விரைந்து செல்கின்றாள். பார்க்கிறோம், விரைந்து செல்லக்கூடிய அந்த பண்பு, உடனடியாக செல்லக்கூடிய பண்பு, காலம் தாழ்த்தாமல் உடனடியாக செல்லக்கூடிய உதவி செய்யக்கூடிய உள்ளத்தை நாம் அன்னை மரியாளிடத்திலிருந்து பெறுகின்றோம். பார்த்து கொள்ளலாம், அடுத்த ஆண்டு பார்த்து கொள்ளலாம், அல்லது இன்னும் 2 ஆண்டுகள் எடுத்து பார்த்து கொள்ளலாம், அல்லது அடுத்த மாதம் பார்க்கலாம் என்றெல்லாம் இன்று தள்ளி போடக்கூடிய காலங்களிலே உடனடியாக சென்று அன்னை மரியாள் ஓடோடி சென்று செல்லக்கூடிய அந்த ஒரு உயர்ந்த உள்ளத்தை அன்னை மரியாளிடத்திலே காண்கின்றோம். அதே சமயத்திலே அந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு எலிசபெத் அம்மாள் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவளாக, அந்த திருமுழுக்கு யோவானரை தன்னுடைய உள்ளத்திலே தாங்கியவளாக தன்னுடைய வாழ்விலே இறை ஆவியால் நிரப்பப்பட்டு வல்லமையோடும் கிருபையோடும் சொல்லுகிற, ஆண்டவர் நமக்கு சொன்னவற்றை நம்பிய நீர் பேறு பெற்றவர், பெண்களுக்குள் நீ ஆசி பெற்றவர் என்று அன்னை எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளை வாழ்த்துகின்றாள், போற்றுகின்றாள். பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த ஒரு மகிழ்ச்சியானது இரட்டிப்பாகின்றது. அந்த சந்திப்பிலே அன்னை மரியாள் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று தன் வாழ்நாளிலே அந்த பெற்ற அன்பை, பெற்ற ஆவியுடைய வல்லமையை
பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய, எலிசபெத் அம்மாவோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு பண்பை பார்க்கிறோம். அவர் கடவுள் நம்ம ஒவ்வொருவருக்குமே அருளை கொடுக்கிறார், அன்பை கொடுக்கிறார், இரக்கத்தை கொடுக்கிறார். நாம் எந்த அளவுக்கு பிறரோடு அந்த அருளை பகிர்ந்து கொள்கின்றோம், ஆவியுடைய வல்லமையை எத்தனை பேருடைய பகிர்ந்து கொண்டு வாழுகிறோம் என்பதையும் இன்றைய நாளில் நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அன்னை மரியாளுடைய அந்த நற்பண்புகள் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருடைய குடும்பத்திலுமே பிறரை வழிநடத்துவதற்கும் பிறரை சந்திப்பதற்குமே இன்றைக்கு பல்வேறு சந்திப்புகள், இன்றைக்கு ஃபேஸ்புக், இன்றைக்கு இன்டர்நெட், இன்றைக்கு இமெயில், இன்றைக்கு வாட்ஸ்அப் என்று பல்வேறு நிலைகளிலே ஒவ்வொரு மனிதரும் இன்றைக்கு தொடர்பு கொள்கின்றோம். ஆனால் இந்த தொடர்பு இன்றைக்கு உறவை வளர்த்திருக்கிறதா அல்லது உறவை ஊனப்படுத்தி இருக்கிறதா என்று பார்த்தால் இன்றைக்கு நிறைய உறவுகள் ஊனப்பட்டு தான் இன்றைக்கு கிடக்கின்றது. மனம் கசிந்து தான் இன்றைக்கு இருக்கிறார்கள். இந்த தொடர்பு இவ்வளவு வளர்ச்சியான இந்த நவீன காலத்திலே இன்றைக்கு உறவுகள் குறைந்து கொண்டு வருகின்றது, ஊனப்பட்டு இருக்கின்றது. ஆனால் அந்த உறவில் இன்றைக்கு மகிழ்ச்சி இருக்கிறதா இன்றைக்கு நாம் இன்றைக்கு சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆக அந்த சந்திப்பை நம்முடைய வாழ்விலே தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த ஒரு நற்பண்புகளை தொடர்ந்து நாம் வளர்த்து கொள்ளவும், உறவை வளர்க்கவும், உன்னதமான உறவே மனிதம், உறவே புனிதம் என்ற அந்த உன்னதமான ஒரு நோக்கத்தை நம் வாழ்விலே அன்னை மரியாள் எவ்வாறு எளிமையோடு, தாழ்ச்சியோடு, நற்பண்புகளோடு தன் வாழ்நாளிலே அந்த எலிசபெத்தாளுக்கு ஓடி சென்று உதவி செய்து உதவிக்கரம் நீட்டியது போல இன்றைக்கு உதவியே வேண்டாம், உதவி செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, நீ ஓத்திரம் செய்யாதே என்றெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு உதவியை வேண்டாம் என்பது அல்ல, மாறாக ஒவ்வொருவருமே உதவிக்கரம் நீட்டக்கூடியவர்களாக ஒருவருக்கு கரிசனையும் அன்புறவும் ஆவிட அபிஷேகத்தையும் நட்புறவையும் நாம் நிறைவாய் கொடுத்து நலமான குடும்பத்தை, நலமான உறவுகளை கொண்டு நாம் எப்பொழுதுமே அன்னை மரியாள் எவ்வாறு ஆண்டவரை போற்றி பொழுது போல என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் இதயம் கழிவுறு என்று அன்று செய்த எல்லா நன்மைகளையும் நன்றியோடு நினைத்தால் ஆண்டவர் வலியோரை அறிந்து அகற்றி விடுவார் என்று சொல்வது போல இன்றைக்கு நாம் எல்லாம் கண்கூடாக பார்க்கிறோம். சாதாரண நிலையில் இப்போ கடவுளை உயர்த்துகின்றார். எளிய மனத்தோர் பேர் பெற்றோர் ஏனெனில் வேணரசு அவர்களே என்று மத்திய நிச்சயத்திலே இந்த மலைப்பொழியில் சொல்வது போல இன்னைக்கு ஆண்டவர் மகத்தான காரியங்களை எளிய உள்ளத்தினரே சிறிய சிறிய பண்புகளை செய்வதன் வழியாக, சிறிய சிறிய புண்ணியங்கள் செய்வதன் வழியாக அநேகம் இன்றைக்கு உயர்த்தப்படுகிறார்கள். நம்முடைய வாழ்வில் கடவுள் நம்மையும் உயர்த்துவார். தாழ்நிலையில் இருக்கிற நம்மை ஆண்டவர் நிச்சயமாக உயர்த்துவார். ஆனால் ஒரு நாளும் நாம் வெட்கமடைய மாட்டோம் என்பதை நாம் அறிந்தவர்களாக அன்னை மரியாளுக்கு நன்றி கூறுவோம். இந்த மதம் முழுமையாய் அன்னை மரியாளுடைய பாதுகாப்பும் அன்னை மரியாளுடைய பரிந்துரையும் இன்னைக்கு திருச்சபைக்கும் இன்னைக்கு பல்வேறு நற்பணிகளையும் இன்னைக்கு பெற்றிருக்கிற பிள்ளைகள் அனைவருக்காகவும் இதனால் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, இந்த மே மாதத்தில் 36ஆம் நாள் அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த இந்த நாளிலே நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை போலுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஒரு மகிமையின் நாளாக, இந்த நாள் எங்களுக்கு ஒரு ஆச்சரியத்துக்குரிய ஒரு நாளாக நீர் கொடுத்துகிறப்பா. அத்தகைய ஒரு சந்திப்பு எங்களுக்கு உறவை வளர்ப்பதற்கும் நாங்கள் உண்மையில் வாழ்வதற்கும் தேவையான பண்புகளை அன்னை மரியாளுடைய அந்த வாழ்வழியாக தூய ஆவியால் அன்னை மரியாள் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியுடைய அந்த வழி நடத்துவதிலே என்னாலும் நம்பிக்கையோடு வாழ்ந்தது போல அதனுடைய உறவை பகிர்ந்து கொடுத்தது போல எலிசபெத் அம்மாளுக்கு அந்த மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றியது போல எங்களுடைய உறவும் எங்களுடைய சந்திப்பும் எங்களுடைய தொடர்பும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உறவை வளர்த்து நாங்கள் என்னாலும் நலமான சமூகத்தை படைக்க, நலமான குடும்பத்தை உருவாக்க, சமாதானத்தோடு அன்போடும் வாழ தேவையான கிருபையை பொழிபடி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன்.